Okay, Anirudh, I think another option that we need to talk about is mutual funds. Now, mutual funds வந்து ம் ஒரு I think it's a very easy option for new people to get in. ஏன்னா mutual funds வந்து ரிஸ்க்கும் கம்மி, அவ்வளோ காம்ப்ளிகேட்டடும் கிடையாது. ஸோ ஐ திங்க் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் மாதிரி கொடுத்துரு and you can tell how people can invest in mutual funds. ஓகே. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது பேசிக்கா என்னன்னா வந்து ஃபண்ட்ஸ் எல்லாம் மியூச்சுவலா இருக்கு அவ்வளவுதான். ஸோ வந்து என்ன பண்றாங்கன்னா ஏன்னா ஒரு ஃபண்ட் எக்ஸ்பர்ட்னு ஹவுஸ் கூப்பிட்டு உட்கார வச்சா தெரியாததான் சொல்லுவாங்க. ஓகே ஓகே பேசிக்கா ஓகே. என்ன பண்றாங்கன்னா ஸோ வந்து இட் இஸ் ஆக்சுவலி ரெடியூசிங் இன் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பெயின். ஸோ இப்போ நான் வந்து என்ன சொன்னோம் ஸ்டார்டிங்ல வந்து நம்ம பேசும்போது நீ வந்து ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி அதோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி நீ அந்த கம்பெனியோட ஷேர் ம். வாங்கலாமா வாங்கலாமான்னு டிசைட் பண்றோம். ஸோ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இஸ் டூயிங் தட் ஜாப் ஃபார் யூ. ஸோ இட் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? Last time also we spoke about this, no? மோர் ஆர் லெஸ் ஐ திங்க் வி ம். டச் Okay. என்ன ஆ. பண்றாங்கன்னா ஸோ வந்து ம். உன்கிட்ட இருந்து கொஞ்சம் காசு வாங்கிக்கிறாங்க, ம். என்கிட்ட இருந்து கொஞ்சம் காசு வாங்கிக்கிறாங்க, ராகுல் கிட்ட இருந்து கொஞ்சம் காசு வாங்கிக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட எல்லா காசும் இப்போ வந்துருச்சு. ஸோ வந்து இதெல்லாம் வச்சு வந்து ஆஹ், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே யூஸ் ஆல் திஸ், அதை வந்து ஒரு 10 கம்பெனியில போடுவாங்க. ஸோ வந்து கம்பெனி ஏ, ம். கம்பெனி பி, அதுலேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷேர்ஸ் வாங்கி அவங்க வந்து டோட்டலாக வந்து வச்சுப்பாங்க. ஸோ இப்போ என்கிட்டேருந்து உங்ககிட்டேருந்து ராகுல் கிட்டேருந்து இல்லை மிச்சம் கிட்டேருந்துலாம் வாங்குற காசுலாம் டோட்டல் பண்ணால் தட் இஸ் தேர் அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ எவ்வளோ காசு வந்து அவங்க வச்சிருக்காங்க டோட்டலா அப்படின்றது வந்து பார்ப்பாங்க. So ம். இதுல வந்து as an investor do you have the options, like அவங்க ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்களா, இந்த கம்பெனிஸ் இது, இந்த கம்பெனிஸ்க்கு இந்த இது. ஸோ அதான் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம பேசும்போது வந்து இட்ஸ் அ குட் கொஸ்டின் டு ஆஸ்க், லைக் எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி லைக் ஐ செட் ஹெச்டிஎஃப்சி வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்கலாம், ஐசிஐசிஐ பேங்க், அப்புறமா நிறைய பேர் இருக்காங்க, லாட் ஆஃப் பிளேயர்ஸ் அதர். ஸோ இப்போ வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே வந்து தேர் ஆர் லார்ஜ் நம்பர் ஆஃப் கேட்டகரிஸ். ஸோ இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேட்டகரிஸ் நீ என்ன பார்க்கணும்னா த சைஸ் ஆஃப் தி மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் வாட் டைப் ஆஃப் கம்பெனிஸ் தேர் இன்வெஸ்டிங் இன். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளாசிஃபிகேஷன் வந்து ப்ளூ சிப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இஸ் இட் அ ப்ளூ சிப் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் அ மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் அ ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட், அந்த மாதிரி தான் பார்க்கணும். ஸோ இப்போ ப்ளூ சிப்னா வந்து ப்ரெஸ்டீஜியஸ் கம்பெனிஸ் எல்லாமே விச் இஸ் அட் த டாப், ஹேவிங் அ ஹை மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். மிட் growthல வந்து இருக்கிற கம்பெனிஸ்லாம் தான் மிட் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேர் மார்க்கெட் கேப்ஸ் ஆர் in the மிடில் பார்ட் ஆஃப் த ஹோல் ecosystem. அண்ட் ஸ்மால் கேப் லைக் த நேம் சேஸ், ரொம்ப கம்மியான மார்க்கெட் கேப்ல இருக்கிற கம்பெனிஸ் வேர் த ரிஸ்க் இஸ் வெரி ஹை. ஸோ இப்போ நீ வந்து அந்த கம்பெனிஸ்லாம் நீ பார்த்தனா வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ லாட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ், பட் அட் த சேம் டைம் வந்து ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி அந்த கம்பெனிஸோட. ஸோ வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டே நீ ஏஞ்சி பார்க்கும்போது அந்த கம்பெனியே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி சோ வந்து இரு ம் இரு இரு. சோ இப்ப இந்த மாதிரி இருக்கறனால அந்த அந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து பேட்ச் பண்ணி அப்படியே ஒரு ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்குமா? கரெக்ட். ஸோ Because வந்து like இப்போ how can we depend on the on whoever we're depending on to choose the companies, and the கரெக்ட். risk factor எல்லாம் வந்து எப்படி உனக்கு அனலைஸ் பண்ண யா, முடியும்? Like do you have to know about the how does that work? கரெக்ட். ஸோ இப்போ நான் வந்து ஒரு இன்வெஸ்டரா நான் ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ண போறேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. செகண்ட் வந்து ம். என்னால வந்து டைம் இல்லைன்னா இந்த சென்ஸ் தட் ஐ டோன்ட் ஹாவ் த பேஷன்ஸ் டு லைக் வந்து ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறேன். ம். செகண்ட் வந்து என்ன பண்ணலாம்னா வந்து என்னால வந்து ஐ டோன்ட் ஹாவ் த கெப்பாசிட்டி டு டூ இட். அண்ட் தேர்ட் ம். வந்து என்னால வந்து அவ்வளோ காசு கொடுத்து ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்க முடியாது. அதுக்கு பதிலாக நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற யூனிட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அப்படி வந்து பண்ண முடியும். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து தீஸ் ஆல் திங்ஸ் வில் ஹெல்ப் அ கம்பெனி, ஹெல்ப் அன் இன்வெஸ்டர் டிசைட் டு கெட் அ மியூச்சுவல் ஃபண்ட். ஓகேவா? ம். ஸோ வந்து டு ஸ்டார்ட் ஆஃப் திஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நீ வந்து இதுல தானே வாங்குவ, பேங்க்ஸ்க்கு தானே போய் வாங்கணும். இல்ல இல்ல டிமேட் அக்கௌண்ட்லயும் வாங்கலாம், டிமேட் அக்கௌண்ட் இல்லாம கூட வாங்கலாம். ஓகே. பேங்க்லயும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஐ மீன் நெட் பேங்கிங் வழியாவே கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன், நாட் ஷூர். பட் I think டிமேட் அக்கௌண்ட் easier இஸ் நாட் route, yeah. சரி. Easier route இந்த ஜெரோதா ஆப் சொன்னல, சோ அவனே வந்து காயின் ம். அப்படின்னு ஒன்று வச்சிருக்கான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்காக. ம். சோ நீ ஜெரோதால ம். அக்கௌண்ட் இருந்தாலே போதும், நீ சேம் அட் த சேம் டைம் நீ மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இப்போ வாங்கிக்கலாம்.
ஸோ ரொம்பவே அது கன்வீனியன்ட் ஆயிடுச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட. ம்ஹும். ஏன்னா நீ பேங்க்னா ஸோ அது ஐ வந்து திங்க் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இது அகைன் சொன்ன மாதிரி ரொம்ப கரெக்ட். ஸ்லீக்கான ஆப் தான். அதுல அவைலபிள் ம்ஹும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே காமிக்கும் உனக்கு. நானே சொன்னால ப்ளூ சிப் கம்பெனிஸ், மிட் கேப், அந்த மாதிரி ம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரி வைஸ் போட்டு அவன் ஆப்லயே காமிப்பான் உனக்கு கிளியரா. So all this sounds like something. இப்போ நம்ம வந்து இப்போ கரெக்டான ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கும். கரெக்டா? இன்னும் 5 வருஷத்துல எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கும்னு கூட தெரியாது. கரெக்டா? சோ ம் நீ அதெல்லாம் வச்சு யோசிச்சு நம்ம இப்ப வந்து இந்த கரெக்ட். 5 வருஷம் 3 வருஷம் அந்த இதுல வந்து செட்டில் கமிட் ஆகாதது வந்து ஆகாம இருக்கிறது ஒரு பெட்டர். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீ வந்து வெளியே எடுக்கிறது அவ்வளோ ஒரு ஈஸி, ஐ மீன் ஈஸி தான் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் இதெல்லாம் சொன்னால நீ 15 இயர் லாக் இன் பீரியட் அந்த ஆ மாதிரிலாம். ஓ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் அந்த மாதிரி டெபாசிட் கிடையாது. இஸ் லைக் இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக்ஸ் ஒன்லி. சேம். போட்டு இருக்கலாம், எப்ப வேணுமோ எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். எடுக்கலாம். அதான் that's the ஸோ difference. வந்து நீ வந்து ஃபர்ஸ்ட் அதான் கிளாரிட்டி வந்து நம்மளுக்கு கிடையாது, டைம் இல்லை, ப்ளஸ் நம்மளுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னால. ஸோ செகண்ட் வந்து ம். என்னோட ரிஸ்க் எல்லாம் வந்து நான் மியூச்சுவல் ஃபண்டோட அந்த என்னென்ன மியூச்சுவல் ஃபண்டு இருக்கோ அதை வச்சு நான் ரிஸ்க்கை ம். வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து ஓகே. எக்விட்டியில இந்த தான் நான் இன்வெஸ்ட் பண்ணணும், ஆனா இது வந்து நான் சேஃப் சேஃபாக பெட்டு, தான் இது சேஃப் சேஃப் தான் இல்ல பண்ணணும்னா அப்படின்னு. ப்ளூ ம். சிப் இஸ் வெரி சேஃப். ஸோ ப்ளூ சிப் கம்பெனிஸ்லாம் வந்து இப்போ ரொம்ப ப்ளூ டாப் சிப்னா? லார்ஜ் கேப் கம்பெனிஸ் தான் வந்து ப்ளூ சிப். ஓகேவா? ம். ஸோ வந்து மார்க்கெட் கேப் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ம். ஸோ வந்து தே ஆர் லைக் எஸ்டாப்ளிஷ் பிளேயர்ஸ் இன் த கண்ட்ரி ஹூ வில் நாட் லைக் டிஃபால்ட் அண்ட் தே ஆர் வெரி ஸ்ட்ராங். ம். ஸோ சேஃப் அது பெட்டு. வந்து சேஃப் பெட் மாதிரி தான். ஸோ வந்து அங்க வந்து ரிஸ்க் வந்து கம்மி, ரிட்டர்ன்ஸும் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். எக்ஸாம்பிள் ஓகேவா? என்ன சொல்லலாம், நீ இந்தியா லைக் ஐடிசி, ரிலையன்ஸ், ஐடிசி டாடா. பிகர் கம்பெனி, பிகர் டாடா கம்பெனின்றனால மோட்டர்ஸ் கொஞ்சம் தான் வாங்க முடியும். சோ அதனால அப்படின்னு இல்ல, லாபம் கொஞ்சம் தான் பார்க்க முடியும். அவங்களோட growthலாம் வந்து இஸ் மோர் ஆன் த மெச்சூர் ஸ்டேட்ல. இப்போ தே ஆர் இப்போ ஒரு they're not கம்பெனி saturated yet, பார்த்தோம்னா but ரொம்ப கம்மியா தான் இப்போ இருக்கும். நீ வந்து மெச்சூர் டெஸ்லா ஸ்டேட்ல கூட இருக்காங்க. கம்பேர் பண்ணலாம்டா. டெஸ்லாலாம் இப்போ டக்குன்னு டெவலப் ஆயிட்டான்ல. அது கூட நீ வந்து இப்போ ம். டாட்டாலாம் பார்த்தோன்னா டாட்டா ரொம்ப வருஷமா இருக்கான், டக்குன்னு growthலாம் கிடையாது, வந்து ஸ்லோவா க்ரோ ஆயிட்டே வரான். டெஸ்லா வந்து எக்ஸ்போனன்ஷியலா க்ரோ பொறுமையா. ஆயிட்டான் டக்குன்ட்டு. ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். நீ இப்போ ஐடிசியோட ஷேர்ஸ்லாம் எடுத்து பார்த்தோன்னா அதோட ஷேர் பிரைஸ் மூவ்மெண்ட்லாம் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். ஸோ ஃபார் லாட் ஆஃப் இயர்ஸ் இட்ஸ் வெரி ஸ்டேபிள். இப்போ ஸோ நான் வந்து நான் கூட இங்க இருந்து கூட பண்ணலாமாடா இதெல்லாம்? பண்ணலாம். ஆ ஆ. அதான் சொன்னீங்களே ஸ்டார்டிங் இன்டர்நேஷனல் ஸ்டஃப் அப்படின்னு. ஸோ ஓ நான் கூட கனடா யூஎஸ் எக்ஸ்சேஞ்சஸ்ல அதான். பண்ணலாம். இப்போ ஆ இந்தியன் ஏ கம்பெனிஸே வந்து யூஎஸ்ல இருக்கிற இன்வெஸ்டர்ஸோட பண்ணோம்னா அமெரிக்கன் டெபாசிட்டரி ரிசர்ச்னு ஒன்று இருக்கு. இட்ஸ் வெரி அட்வான்ஸ் திங். ஸோ பேசிக்கா இந்தியன் கம்பெனி வந்து யூஎஸ் எக்ஸ்சேஞ்சில் போய் ட்ரேட் ஆகலாம், அது கூட பண்ணலாம். ஓ அந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. அமெரிக்கன் டெபாசிட்டரி ரிசீட்ஸ், அதான் அப்புறமா இந்தியா அதான் கூட சொன்ன மாதிரி இந்தியன் டெபாசிட்டரி ரிசீட்ஸ் நிறைய மனம் இருக்கு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுதான். எங்க இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆக்சுவலி. ஸோ அதான். ஸோ இது வந்து நீ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து பண்ணலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே வந்து நான் வந்து எனக்கு இந்த மாதிரி டிசைட் பண்ண வேண்டாம், லார்ஜ் கேப்ல பண்ணணுமா ஸ்மால் கேப், எனக்கு அந்த சமாச்சாரம்லாம் தேவையே இல்லை அப்படின்னா நிஃப்டி 15 ஒன்று இருக்கு. நிஃப்டி 15 பேசிக்கா என்னன்னா டாப் 50 கம்பெனிஸ். ஓகேவா? ஓகே. ஸோ அவங்களோட growth-அ வந்து ட்ராக் பண்ற ஒரு பெஞ்ச்மார்க் தான் நிஃப்டி 50. ஸோ அது வந்து பாயிண்ட்ஸ்ல வந்து ட்ரேட் ஆகும். ஸோ 23,000 பாயிண்ட்ஸ், 22,000 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ நிஃப்டி வந்து க்ரோ ஆயிட்டே இருக்குன்னா நிஃப்டி 50 will basically indicate how your market is performing for that day. ஸோ வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நிஃப்டி 50 ட்ராக் பண்ற மியூச்சுவல் ஃபண்டா இருக்கும். ஸோ நிஃப்டி 50ல வந்து ஒரு 50 ஸ்டாக் இருக்குன்னா அவன் அந்த 50 ஸ்டாக்கையும் வாங்கி வச்சுப்பான். ஸோ நீ இப்போ வந்து நீ அந்த மியூச்சுவல் ஃபண்டோட யூனிட்ஸ் வாங்கினா இட் இஸ் பேசிக்லி லைக் யூ ஆர் பையிங் a portion of every one of the 50 companies in Nifty 50, and your mutual fund will grow in the same line as how Nifty 50 சரி, is இந்த growing. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிசைட் பண்றது ஆர் கம்பெனிஸ், அதே பேங்க்ஸ் லைக் இல்ல ஹூ மியூச்சுவல் ஹேண்டில்ஸ்? ஓகே. ஸோ வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ்னு வந்து இருப்பானுங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ்ல. ஸோ அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க நான் என்னென்ன கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ தே பேசிக்கலி டேக்கிங் யோர் பர்டன் அண்ட் டிசைடிங் வாட் ஆல் கம்பெனிஸ். அந்த கம்பெனிஸ் இந்த வந்து நார்மல் கம்பெனிஸ் லைக் வாட் ஆர் தோஸ் கம்பெனிஸ்? நார்மல் கம்பெனி ஐடிசி, ஹெச்யூஎல், டாடா மோட்டார்ஸ் அந்த மாதிரி.
ஆனா இப்போ நான் வந்துட்டு ஓ நிஃப்டி 50 ட்ராக் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்லாம் ஐ ஆ டோன்ட் நீட் அ ஃபண்ட் மேனேஜர். ஏன்னா வந்து இட்ஸ் அ பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஐ எம் ஆல்ரெடி ஃபாலோயிங் அ பெஞ்ச் மார்க். ஸோ இந்த 50 ஓகே கம்பெனில தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் அந்த ஆ மியூச்சுவல் இட்ஸ் ஃபண்ட் ப்ரீ டைம். டிஃபைன்ட் தட் ஐம் கோயிங் டு இன்வெஸ்ட் இன் ப்ரீடிஃபைன். தீஸ் கம்பெனிஸ் ஒன்லி வை ஹாவ் அ ஸோ தோஸ் ஆர் கால்ட் broker பாசிவ் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். Yeah. இட் இஸ் நாட் அன் ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட், இட்ஸ் அ பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பொறுமையா அது பாட்டுன்னு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இருந்தா யூ கேன் இன்வெஸ்ட். பேசிக்லி இட்ஸ் பாசிவ், இட் இஸ் ஃபாலோவிங் சம்திங். ம் இட் இஸ் ஃபாலோவிங் அன் இண்டெக்ஸ். ஸோ வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்கு, நான் ஸ்டாக் மார்க்கெட்ல போடணும்னா சேஃபஸ்ட் திங் டு டூ இஸ் கோ டு மியூச்சுவல் ஃபண்ட் விச் இஸ் ஃபாலோயிங் தி நிஃப்டி 50, புட் த 10,000 as லம்சம். ஸோ நீ லம்சமாவும் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி ம் மாசம் மாசம் வந்து எஸ்ஐபின்னு ஒன்று இருக்கு, சிஸ்டமிக் ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ம் வந்து நீ மாசம் வந்து 1,000 ரூபாய், ஒவ்வொரு மாசமும் 1,000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே ம் போகலாம். ஸோ அதுக்கப்புறமா ஸோ மோஸ்ட்லி எவ்ரி திங் ஷுட் பி லாங் டேர்ம். நீ வந்து யூ ஷுட் திங்க் 3+ years ஒன்லி ஆல்வேஸ். தட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஃபார் யூ. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் மியூச்சுவல் ம் ஃபண்ட்ஸ் என்னன்னா கமிஷன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ இந்த ஆக்டிவ்லி ட்ரேடட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதுலலாம் ம் கமிஷன்ஸ் பிடிப்பானுங்க. ஸோ அது வந்து லைக் ஒரு கிரிட்டிக்கல் ஃபேக்டர். நீ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கணும் எவ்வளவு கமிஷன் பிடிக்கிறாங்க. அண்ட் சிலது வந்து எக்ஸிட் லோட் அப்படின்னு இருக்கும். ஸோ நீ இந்த ஸ்பெசிபிக் பீரியட் 6 monthsக்குள்ள எக்ஸிட் ஆனா இவ்வளவு பெர்சென்டேஜ் பிடிப்போம், 1 yearக்கு அப்புறம் நீங்க வந்து செல் பண்ணீங்கன்னா ஓ இவ்வளவு பிடிப்போம் அப்படின்னு இருப்பான். ஸோ அந்த 2 ஃபேக்டர் இஸ் அவங்களுக்கு வெரி கமிஷன் குரூஷியல். வரணும்ல. இப்போ அந்த ஃபண்ட் மேனேஜர்லாம் எப்படி காசு, இதுல இருந்தா காசு. மேக் சென்ஸ். அந்த இதே கமிஷன் மாதிரி தான் இருக்கும் இன்னொரு தெரியும், பட் அந்த ம், எக்ஸிட் இது எக்ஸிட் வந்து லோட். மாதிரி நிறைய எக்கச்சக்க நிட்டிகிரிட்டிஸ்லாம். ஃபாசெட்ஸ் இருக்கும்ல இந்த பேங்க். அதனால தான் எனக்கு பயமே இந்த சைடு எல்லாம் போறது. இததான் நான் அந்த ஃபார்ம்ல போட்டது, டேய் அந்த ஃபார்மை நான் படிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அதான் இப்போ வந்து இந்தியால இப்போ க்ரோ ஆயிட்டு இருக்கிற இன்னொரு ப்ராடக்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்னு. ஸோ அந்த மாதிரி ம் வந்து பெஞ்ச் மார்க்ஸை ட்ராக் பண்றது, நிஃப்டி 50 ட்ராக் பண்றது, நிஃப்டி ஸ்மால் கேப் ட்ராக் பண்றது, அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ மியூச்சுவல் ஃபண்ட், பட் இட்ஸ் ம் மோர்லி யூ கேனாட் சே இட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட். எனக்கும் வந்து அது கிளியரா எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி சொன்னோம்னு தெரியல, பட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ம் ப்ராடக்ட் ஆல் டு. இட்ஸ் ஆல்சோ இன் ம் பாசிவ், இட்ஸ் அ பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள், அவ்வளவுதான். விச் வில் ஆல்வேஸ் ஃபாலோ ஃபண்ட். ஸோ இப்போ நீ சரி இவ்வளோ காப்பரோட ப்ரைஸ் சரி. கூட ஒரு ETF மூலமா ட்ராக் பண்ணலாம். ஸோ இப்போ நீ வந்து காப்பர் வந்து அலுமினியம் செம்பு அந்த மாதிரி கூட பண்ணலாம். காப்பர் ETFs ப்ரோ. இருக்கும். அப்புறமா நம்ம பேசாதது வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பத்தி நம்ம பேசவே இல்லை. ஸோ வந்து அது ஐ திங்க் டெரிவேட்டிவ்ஸ் காம்ப்ளிகேட்டட். ஹோல் நியூ வேர்ல்டே இருக்கு. அது ரொம்ப ஸோ வந்து காம்ப்ளிகேட்டட் நினைக்கிறேன். ட்ரேடர்ஸ்லாம் வந்து ஸ்டாக் அதுல தான் இருப்பாங்க. ஸோ அதுல நீ வந்து ஸ்டாக் எதுக்கு வாங்குற, எப்பயுமே ஜாஸ்தி ஆயிட்டே போகுதுன்னு தானே வாங்குற. ஸோ ஆமா. ஸ்டாக் நான் எனக்கு தெரியும் ஒரு ஸ்டாக் கம்மியாக போகுது, நான் ஏன் வாங்கணும், ஆனா எனக்கு காசு பார்க்கணும். அந்த அந்த வேர்ல்டு தான் டெரிவேட்டிவ்ஸ் வேர்ல்டு. So that is ஓ just too much for today. So ம். at the end of the day, someone is winning, someone is தொடரட்டும். losing. Yashwant, market losing. always there's a winner and a loser. ஓ And the market அது always grows. In the long term, the market always grows. Market won't collapse ம். in the long term. In the short term, obviously, it will collapse. ஆ, ஏற்றத்தாழ்வுகளா ஏற்றத்தாழ்வுகளா. ஓகே அனி, ஓகே யஷ்வந்த், ஐ திங்க் ஃபுல்லா பேசி முடிச்சோம்னு நினைக்கிறேன். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி நல்லா பேசணும், தி டிஃப்ரெண்ட் அவென்யூஸ் தட் ஆர் அவைலபிள் ஃபார் நியூ இன்வெஸ்டர்ஸ் டு இன்வெஸ்ட், அண்ட் அந்த மல்டிபிள் Yep. அவென்யூஸ்ல பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ், அண்ட் அஸ் அ ஸ்டார்டர் எதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அதை பத்திலாம் நல்லா பேசணும். ஐ திங்க் மியூச்சுவல் Yeah. ஃபண்ட்ஸ் லாஸ்ட் பேசினது வாஸ் மோர் இன் டெப்த். ஸோ ஃபார் எனி ஒன் லிசனிங் டு ஐல் சே மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் அ கிரேட் அவென்யூ டு ஸ்டார்ட் ஆஃப். ஸோ நீங்களும் ஃப்ரீயா இருக்கப்போ படிச்சு பாருங்க. ஐ திங்க் யூடியூப்லலாம் நிறைய கண்டென்ட் இந்த இருக்கும். ஆப் பேர்னா இந்த ஆப் பேர்னா நான் யூஸ் பண்றது ஜெரோதா. ஜெரோதா இஸ் நைஸ். அது இல்லாம க்ரோ இஸ் another ஆப் தட் இஸ் கெய்னிங் மொமெண்டம் இந்தியால. ரெண்டுமே நல்ல நான் sources. வந்து இந்த கன்வென்ஷனல் பேங்க்ஸ், நான் வந்து HDFC டிமார்ட் வச்சிருக்கேன். ஸோ நான் ஓல்ட் ஸ்கூல். ஓல்ட் ஸ்கூல். எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, அதனால எனக்கு தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கத்துக்கிட்டியா? இன்வெஸ்ட் சரி. பண்ண ஆரம்பி. ஆமா, நான் ஆக்சுவலா யோசிச்சுன்னு இருக்கேன். கரெக்டான டைமிங் தான். இப்பதான்டா 2வது சம்பளம் வாங்கியிருக்கேன். அடுத்த வாரம் 3வது சம்பளம் வரும்.